எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி தாங்க வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா காலையிலேயே வெயில் அப்படியே சுருன்னு அடிக்கும். அப்படியே வெளியிலே வர முடியாது. இப்போ தான் விகாஸை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு தோட்டத்து வேலை தான் நிறையா இருக்குது. அதனால் அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். எப்போனாச்சி அங்கே என்னடி பண்ணுறா? ஏய் இங்கே வாடா. எப்போனாச்சி திருப்பி பார்க்குதா பாரு. இன்றைக்கி மஞ்சள் நடவு செய்ய போகிறோம். அது பாருங்க, மஞ்சள் எல்லாம் முளைப்பு நல்லா வந்துருச்சு. நாங்கள் இதுக்கு எதுவுமே பண்ணி வைக்கல, ஆனாலுமே டக்குன்னு முளைச்சி வந்துருச்சு. ஆனால் எப்போவுமே மஞ்சளை கொண்டு கொட்டி ஈர சாக்கு போட்டு ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுருவாங்க. அப்போ தான் மஞ்சள் நல்லா முளைப்பு கட்டி வரும். நாங்கள் சும்மா கொண்டு கொட்டி வச்சோம், அதுவே முளைச்சிட்டு வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் நட்டுறலாம் அப்படின்ட்டு, ஊனிப்புலாம் அப்படின்னு நிறையா கிளையாக இருக்கிறத அப்படியே ஒவ்வொரு காம்பாக மட்டும் அப்படி ஒடிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு அதை இப்போ ஒடிச்சிட்ருக்காரு. உடச்சிட்டு கொண்டு போய் நாங்கள் தண்ணி கட்டி கொண்டு போய் நடணும். இப்போ தான் மேல் காட்டுக்கு வந்திருக்குறோம். நாங்கள் நேற்றுக்கு ஒரு நாள் இல்லை, எல்லாம் பக்கத்து இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் காட்டுக்குள்ளே பூந்து பார்த்திங்களா, வாட்டர் ஆப்பிள் மரத்தையே போட்டு ஒடிச்சு எடுத்துருச்சிங்க. எல்லாம் மூணான்னு ஏறி எல்லாம் கிளையெல்லாம் உடச்சி எந்திரிச்சிங்க. இப்போ நெல்லிக்காய் நிறக்க காய்க்குது பாருங்க, சின்ன நெல்லிக்காய். பாரு சொன்ன எவ்வளோ காய் வச்சுருக்குதுன்னு. சடை பிடிச்சி கொத்து கொத்தாக காய் வச்சுருக்குது நல்லா. இந்த ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட ஒன்று வச்சுருக்கிறதே ரொம்ப கஷ்டமாட்டுக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டாங்க, எல்லாம் வேலையை தாண்டி குதிச்சு வந்துருச்சிங்க. இன்றைக்கி புடலங்காய் பிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். இந்த இது ஒன்று காய் பிச்சுக்கோ. அங்கே ஒன்று தொங்குது பாரு, ரெண்டு. இது கூட சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன், மேலே தொங்குறது கூட இல்லை. இந்த புடலங்காய் மட்டும் நான் விதைய போடல, ஒரே ட்ரிப்பு விதை போட்டது தான். அதுக்கப்புறமேட்டுலாம் அதுவாக தானாக உளுந்து அதுவாக முளைச்சி வந்துடுது. மூணுமே பொரிச்சுது. ஒருத்தரே புடலங்காயில் பாயாசம் செஞ்சுருக்குறாங்க. எப்படி புடலங்காய் பாயாசம் சொல்லுங்க பாரு. நான் புடலங்காய் பாயாசம் செஞ்சிடுறேன். சூப்பர். ஆனால் அந்த பாசக்கையில் வேணாம், அவள் பொரிச்சிடுவா பாரு, அவளுக்கு தெரியும். இந்த புடலங்காய் பறிச்சுக்கிடு. இந்த ஆப்பிள் இந்த செடி வெல்வெட் ஆப்பிள் அப்படின்னு சொன்னாங்கன்னு வாங்கி வந்துருக்குறேன். ஆனால் அது எப்படி காய்க்குன்னு தான் தெரியல. அந்த மிளகு தக்காளி கீரைலாம் ஒடிச்சுக்கு அப்படியே அது அங்கே இருக்கிறதெல்லாம் தலை நல்லா இருக்கிறதெல்லாம். இன்றைக்கி லஞ்சுக்கு மிளகு தக்காளி பொரியல் தான் பண்ண போகிறேன். புடலங்காய் எங்கள் மாமியாருக்கு அப்படி கொத்தோட பறிச்சிரு. சூப்பர். ஆமாம், நெல்லிக்காய் இப்போ குட்டி குட்டியாக காயுதா, குட்டி குட்டியாக காய்க்குது. ஆனால் அந்த பிள்ளைங்கிட்ட எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்னு எனக்கே தெரியல. அங்கே தான் வழி இருக்குல்ல, நிறைய நெல்லிக்காயெல்லாம் பார்த்துருச்சிங்கன்னா இந்த பிள்ளைங்களாம் விடவே விடாதுங்க. பம்பளி மாசையே எல்லாம் பிச்சுட்டு போயிருச்சிங்க. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. இன்றைக்கி தான் ஏதாவது முள்ளு போட்டு விடலான்ட்டுக்கிறேன். இதுலேயும் காய் வச்சுருக்கு பாரு சுகன்யா நிறையா. எல்லாம் அவங்க ஃபோக்கஸ் இதில் தான் இருக்குது, வாட்டர் ஆப்பிளில் தான் இருக்குது. இன்னும் நெல்லிக்காய் மேலே திரும்பலை. சரி, ஓகே. வந்ததுக்கு கீரையெல்லாம் பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொண்டுட்டு போய் பொரியல் வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ மஞ்சள் நடவு செய்ய போகிறோம், ஊன போகிறோம். பாருங்கள், மஞ்சள் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மஞ்சள் நடுற காட்டுக்குள்ளாரையே ஊடு பயிராக பச்சை மிளகா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இது மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம ஊடு பயிராக நட்டுக்கலாம். இப்போ நாங்கள் என்ன ஊடு பயிராக நட போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம மஞ்சள் காட்டுக்குள்ளே நடலை, வாய்க்காலில் தான் நடுறோம். கொஞ்சம் கத்திரிக்காய் செடியும் வெண்டைக்காய் செடியும் நட்டுடலான்னு. வெண்டைக்காயை செடியாக நடமாட்டாங்க, விதை தான் ஊனுவாங்க. அந்த காட்டில் வெண்டைக்காய் செடி இருந்துச்சு இல்லைங்களா, அது எல்லாம் விதை உளுந்து நிறைய முளைச்சி கிடந்துச்சு. சரி, நம்ம ஒரு ட்ரிப் நட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு செடிங்களை பிடுங்கிட்டு வச்சுருக்கிறேன். பார்க்கலாம், நட்டு பார்க்கலாம் வருதா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி அவரை பிடிச்சி இன்றைக்கி முதல்ல இந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் ஊனிருங்கண்ணா, அதுக்கப்புறமேட்டு நம்ம கிழங்க மஞ்சளை ஊன ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இப்போ நட்டுட்ருக்காரு. எல்லாத்தையும் ஊனிட்டு கிழங்கெல்லாம் மஞ்சள்லாம் ஊனிட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம்.
இது வந்து விதை மஞ்சளுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்தது வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். மஞ்சள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அந்த டைமில் நம்ம வந்து வீடியோ எடுக்காமல் இருந்தோம் இல்லைங்களா, அந்த டைம் தான் அப்போ எடுத்தது. அது எல்லாமே இப்போ நாங்கள் அரைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறோம். அந்த மஞ்சள் எல்லாம் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு நான் ஒரு பதிவு ஒன்று போடுறேன். அதில் வந்து மஞ்சள் தேவைப்படுறீங்க அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க எங்ககிட்ட. ஓகேவா? ஓகே ஓகே. அதில் எடுத்து வச்ச மஞ்சள் தான் இதெல்லாம் விதை மஞ்சள்கள். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஸ்நாக்ஸ் கிடையாதுங்க. இப்போ சாயந்தரமாக விகாஸ் தம்பி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான் இல்லைங்களா, வந்ததும் அவனுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு தான் கம்பு தோசை சுட்டு தரலாம் அப்படின்ட்டு. அதுவும் வந்து நம்ம ரவா தோசை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சுட்டு தரலாம் கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக சுட்டு கொடுத்தா அவங்க கொஞ்சம் விருப்பப்பட மாட்டாங்க. அதான் கொஞ்சம் மொறுன்னு சுட்டு தரலாம் அப்படின்ட்டு 1 கப் அளவுக்கு நான் கம்பு மாவு எடுத்துக்கிட்டேன். கம்பு மாவு எப்போவுமே அரைச்சிட்டு வந்து உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னாக்கா காரில் அடிச்சிரும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அதனால் நான் எப்போவுமே இது மாதிரி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நாம் இதெல்லாம் நம்மளோட விருப்பங்க, நம்ம போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு முதல்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு ரவா தோசை சாப்பிடும்போது நம்ம என்னென்ன சாப்பிட்ருப்போமோ அது எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் முந்திரி தான் எடுத்து வைக்கிறேன், ஆனால் முந்திரி வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலான்னு இருக்கேன். பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி, பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம், கூட வந்து மிளகு. என் பையன் மிளகு சாப்பிட மாட்டான், ஆனாலும் மிளகு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட வந்து வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், சாப்பரில் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே போட வேண்டிய எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடலாம். கம்பு தோசை சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது. சரி, வந்ததும் கொஞ்சம் சூடாக 2 தோசையை சுட்டு கொடுத்தோமா சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் 8 மணிக்கு தானேங்க சாப்பிட்றான். அதனால தான் வந்ததும் டிஃபன் மாதிரி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாலாம் நான் ஸ்கூல் விட்டு வந்தால் வரும்போதே அப்படியே சூடாக வந்து சேமியை தாளித்து வைப்பாங்க, உப்புமா கிளறி வைப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. சரி, ஏன் டெய்லியும் ஸ்நாக்ஸே செய்யணும், இந்த மாதிரி இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ரவா தோசை சுடுறேன். இது நல்லா தண்ணி பதத்துக்கு, ரவா தோசை ஊற்றுற பதத்துக்கு கலந்துக்கலாம். என்னமோ நமக்கு தெரியறது செஞ்சு கொடுக்கலாங்க. மொத்தமாக தோசையாக சுட்டு கொடுத்தாலுமே சாப்பிட்ருவான், அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டான் விகாஸு. அதனால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சிடலாம். ஓகே, நல்லா கலந்துட்டு காட்டுறேன். கொடுங்கம்மா. இப்போ வந்து ரவா தோசை அப்படின்னாலே இப்படி ஓட்டையாக வரணும். எப்படி தம்பி? அப்படியா? அப்படிதான். விகாஸுக்கு கம்பு ரொட்டியாக சுட்டு தரந்தா அவன் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவானே அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்து ரவா கம்பு ரொட்டியாக சுட்டு தரேன். நெய் ஊற்றிட்டுமா எண்ணெய் ஊற்றிட்டுமா? ஐயோம்மா, இருக்கிற குண்டா எண்ணெய் அப்படியே ஊற்றுங்கம்மா. ஊற்றுறீங்க எண்ணெய். அந்த ரவா தோசைனா எண்ணெய் ஊற்றி முருன்னு இருக்கணும்டா. கடைகளில் எப்படி வாங்கி சாப்பிட்றேன். நான் ரவா தோசையே சாப்பிட மாட்டேன். எனக்கு ரவா தோசை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், ஆனால் இந்த கம்பு தோசை ஒன்று தான் சுட்டுருக்குறேன். பிடிச்சாலும் பிடிக்கல, ரவா தோசை சாப்பிட்டாகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க பிரச்சனையே. ஹோட்டலில் நமக்கு பிடிச்சது சாப்பிடலாம், வீட்டில் போடுறது 10 ஐட்டம் செய்வாங்க. வீட்டில் உனக்குன்னு ஒரு ஐட்டம் செய்கிறோம். இதெல்லாம் வந்து ஹெல்த்தியான பொருள். இது சரிங்க மேடம். சரிங்க மேடம். சரிங்க மேடம். ஓகே மேடம். இது மாதிரி போட்டு சுட்டு எடுத்து கொடுத்தா வேலை முடிஞ்சுதுங்க. நம்ம இரும்பு கடாய் வந்து கொஞ்சம் குழியா இருக்குது, அதனால தான் நான் இதில் ஊற்றாம நான் ஸ்டிக்கில் ஊற்றிருக்கிறேன். அப்போ நம்ம பரவலாக வரும். இதே இரும்பு கடாயே வந்து இப்படி மொத்தமா கொஞ்சம் அகலமாக படர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்கு வந்து சட்னி. அதுதான் சட்னி, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி அதுவே போதும், அதுவே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், நான் ஏற்கனவே சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரவா தோசை சூப்பராக வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், கொஞ்சம் மறுமறுப்பு ஆகட்டும். முந்திரி போட்டுமா? வேண்டாம். வேண்டாமா? சரி, சூப்பர். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா சூப்பரான கம்பு ரவா தோசை ரெடி. இதே மாதிரி நீங்களுமே ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை டிஃபனாக செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸு இது டிஃபனு, அதனால டிஃபன் சொல்லிட்டேன்ல. ஓகே, இந்த சமயம் போய் சாப்பிட. அடுத்த தோசை ஊற்றிட்டேன். மணியும் 11 மணி ஆக போகுது. ஆனாலும் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் இன்னைக்கு ஃபைனல் இல்லைங்களா, அதனால வந்து சாயந்தரத்துலேருந்து அது எப்போ போட்டாங்க, 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 7:50 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 6 மணிக்கு ஸ்டார்ட்னு சொன்னேன்.
6 மணிலேருந்து ஓடிட்டு இருக்காங்க. அவுட் ஆயிட்டா தான் தம்பி? ஆமாம் இல்லையா? அந்த கேப்டன் வந்து இன்னும் அவுட் ஆகலைங்க. அவன் வந்து ரொம்ப 6 அடிச்சிட்டு இருக்கிறான். அதனால சோகமான மூஞ்சில என் பையன் உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா? இதுவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி உங்கள் வீடுகள்லையும் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, எனக்கே நல்லா தெரியும். எல்லார் வீடுகள்லையும் இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. பாருங்க, இந்த நிலைமை தான். இன்னும் எந்நேரம் வந்து படுக்க வரப்போறான்னு தெரியல. இது மேட்ச் முடிஞ்சாதான் வருவான். 12:30 வந்துருவியா? சரி, சந்தோஷம். சோபாவில் உட்காந்துட்டு இருந்தவன் அப்படியே படிப்படியாக இறங்கி கடைசியாக டிவி கிட்டேயே போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா கடைசி மூமெண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த 3 பாலில் வந்து என்ன அடிக்க போகிறாங்க, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக கடைசியாக இந்தியா ஜெயிச்சிருச்சு. அப்போ கடையில் சாப்பிட்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? எங்கள் அம்மா தான். என்னம்மா காலங்காலத்தில் உங்கள் மகளுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? இங்கெல்லாம் 2 பேர்த்தையும் ஹோட்டலில் திங்க விட்டுட்டு செய்ய வைக்கிறீங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து வினிஷாவுக்கு வந்து சமைச்சு கொண்டுட்டு போகலான்னு இருக்கிறேங்க. ஏன்னாக்கா காலையில் டிஃபன் செஞ்சுட்டு இருந்தோமாக்கா நமக்கு அவளுக்கு டைமு கொண்டுட்டு போக முடியாது. அதனால தான் அப்பாவையும் பையனையும் போய் காலைல டிஃபன் சாப்பிட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதை சொல்கிறான் நாட்டுக்குது உங்ககிட்ட. இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு என்ன அவளுக்கு செஞ்சு கொண்டு போகிறேன்னா, போன வாரமே வர்ஷாவுக்கு வர அவள் தான் ஃபஸ்ட்டு கேட்டான் மீன் குழம்பு வேணும்னு. ஆனால் வர்ஷாவுக்கு தான் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன். அதனால வந்து இன்னைக்கு அவளுக்கு மீன் குழம்பு வச்சிடலாம்னு. சாயந்தரம் சர்வீஸ் வந்துட்டான் ஊர்லேருந்து. அவனே வந்து மீன் பிடிச்சி கொடுத்தான் நம்ம தொட்டியில். அந்த மீனை தான் போட்டு நீ குழம்பு வச்சுட்டேன். அப்புறம் கறி வறுவல், வினிஷாவுக்கு கறி வறுவலும் மீன் குழம்பு. அதுக்கப்புறம் அவள் எப்பவுமே வந்து அந்த இது வந்து நல்லா சாப்பிடுவா. அது என்னடா அது? சுத்து கொழுப்பு நல்லா சாப்பிடுவா. அதனால விகாஸ்க்கும் அவளுக்கும் சுத்து கொழுப்பு வறுத்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது 2-3 ஐட்டம் செய்யறதுனால காலைல டிஃபன் செஞ்சுட்டு இருந்தால் டைம் ஆயிரும். 12 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பணுங்க. அப்போ தான் அங்கே போகிறதுக்கே நமக்கு 1.5 மணி நேரம் ஆகி போயிடும். திருச்செங்கோடு போகணும் இல்லையா? அதுக்காக தான். அதனால தான் இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி டிஃபன் அங்கே சாப்பிட சொல்லிட்டேன் நான். ஓகே, இதெல்லாம் செஞ்சுட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னென்ன நான் ஃபைனலாக செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்பவும் போல் ஒயிட் ரைஸ் வடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு, சூப்பராக மீன் குழம்பு வச்சுட்டேன். வாசம் இருக்குது. அதுக்கப்புறம் மீன் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்குறேங்க. ஏன்னா என்னதான் மீன் குழம்பு வச்சாலும் பொரிச்ச மீன் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு தானே. அதனால் அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் மட்டன் எடுத்துகிட்டு வந்தார். தேங்காய்லாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே வந்து சுக்கா மாதிரி வறுத்து வச்சுருக்கிறேன், பெப்பர் போட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச சுத்து கொழுப்பு எப்படி தம்பி. அப்போ ஃபைனலாக ரசம் கொஞ்சம் வாங்கிக்குவா. அதனால் ரசமும் எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன ஒன்றும் செய்யல, முட்டை வேக வைக்கலாம். முட்டை எப்போ வந்தாலும் சாப்பிடுவா. ஆனால் இவ்வளோ ஐட்டம் இருக்குது, அதனால் முட்டை எதுக்கு அப்படின்னு செய்யலை. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம். அது லெமன் ஜூஸ் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டோமா? அதையும் குடிச்சுட்டியா? எதை தாண்டா நீ விடுறா? அவளுக்கு கொஞ்சம் இது ஸ்நாக்ஸ், கொஞ்சம் பிஸ்கெட்லாம் வாங்கி வச்சுருக்கோம். போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த பேக்கில் வந்து பேக் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸாக இருந்தால் அவகிட்டே கொடுத்துட்டு வந்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் அவள் வந்து சாப்பிட்டு நான் தூக்கி போட்டுருவோமா, எனக்கு பாக்ஸுங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு கழுவுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் இதெல்லாம் பேக் பண்ணலாம். பிறகு இதெல்லாத்தையும் கழுவி கொடு. இந்தா இது ஓப்பன் பண்ணிக்கி முன்னாடி வச்சுக்கலாமா? சரி, ஓகே. பேக்கிங்லாம் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். நாங்கள் திருச்செங்கோடு போயிட்டு வந்துடுறோம். தம்பி பத்திரமா இரு. திலகாக்கா இருக்கா துணைக்கியே பார்த்துக்கோ. சரி, ஓகே. ஒரு இடத்துல போய் நான் சர்வீஸை பார்த்துட்டு போயிடலாம். வா. என்ன குழந்தை விளையாண்டுட்டு இருக்கிற? என்னடி தங்கம் பண்ணிட்டு இருக்கிற? ஆமா ஆமா, தங்கம் மயிலு ஸ்கூலில் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுட்டு இருக்குது. மாலை கட்டுறதுக்கு பழக்கி விட்றேன்னு சொன்னாங்க. அதுக்கு ரிப்பனை கட் பண்ணி மெழுகுபருத்தியில் உருக்கி வச்சுட்டு இருக்கிறான். சூப்பர். மாலையை கட்டி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டு. என்ன சகனா எப்படி செஞ்சுருக்கிறேன்னு பார்க்கலாம். அடுத்த வாரத்தை தான் முடிப்பியா? உன் கோழி குஞ்சு வருது பாரு. இன்னமும் 2 கோழி குஞ்சு வச்சிருக்கிறா பாரு. சூப்பர் கோழி குஞ்சு. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு பத்தியா? சரி வா, சர்வேஸை பார்த்துடலாம். சர்வேஸை காட்டுறதுக்காகவே தான் வந்திருக்கிறேன். இங்கே தான் இருக்கிறான் சர்வேஸை. உன்னை காட்டுறதுக்காக தான் வந்தேன். சாப்பிட்டீங்களா இல்லைங்களா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க அப்படின்னா.
என் பையன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போறேன்னு வந்துக்கிறானே. சரி இன்னைக்கு மகன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் பிரியாணி எங்கங்க இது பிரியாணிக்கு, ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஓகே, எல்லாம் அப்படியே உசுரோடு இருக்குது. இதுக்கு மேலே செய்யணும். சர்வேஸ் ஹாஸ்டல் உனக்கு பிடிச்சிக்குதா தம்பி? எல்லாரும் என்ன கேட்குறாங்க, சொல்லு தம்பி. நல்லா தான் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஏன் தம்பி? சரி விடு, அடுத்த வருஷமா விகாஸ் அமுச்சு விட்றோம் உனக்கு துணைக்கு. சரி, நாங்கள் போய் வினிஷாக்காவை பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே, சரி, இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க நிர்மலா. நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரி சக்கு பாய் போயிட்டு வந்துடுறேன். டேய், நீ வந்து அங்கே வீட்லேயே வந்துடுவா. திருச்செங்கோட்டில் இருக்கிற விவேகானந்தா இன்ஸ்டியூட்டில் தாங்க எங்கள் சின்ன பொண்ணு படிக்கிறா. இந்த காலேஜ் வந்து நல்ல ஸ்ட்ரிக்டான காலேஜ் தாங்க. உள்ளே போகிறதே வந்து நல்லா பாஸ்லாம் கொடுத்து நம்ம யாருக்கு எழுதி கொடுத்துருக்குறோமோ அவங்க மட்டும்தான் போக முடியும். அதுவும் ஒரு ட்ரிப்புக்கு 3 இடத்துல செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான காலேஜுன்னு சொல்லலாம். எங்கேயுமே அவங்க இஷ்டப்படி வெளியில் போய் சுற்ற முடியாது. காலேஜுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து உள்ளே போயிட்டோம். போக போக பார்த்தாக்கா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போகிற மாதிரியே இருந்துச்சு. 2 பக்கமும் பில்டிங்கு, நடுகாண்ட ரோடு. அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. அவ்வளோதாங்க, சாப்பாடெலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.